வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 சிக்ஸ்த்து மேட்ச் பங்களாதேஷ் vs நியூசிலாந்து. பங்களாதேஷ் இந்த மேட்ச் தோற்றுட்டாங்கன்னா முடிஞ்சா அவங்களுக்கு. அதே மாதிரி நியூசிலாந்து வின் பண்ணாங்கன்னா குவாலிஃபை ஆயிடுவாங்க உங்களுக்கு செமிஃபைனல்ஸ்க்கு. ஒவ்வொரு மேட்ச்சுமே முக்கியம். அதான் வந்து ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ரன் ரேட்டும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். காரணம் என்னென்னா எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ரன் ரேட் வித்தியாசம் ஜெயிக்கிறாங்களோ அதே வெற்றியோடு வர டீம் கூட ரன் ரேட்டில் அடிப்படையில் அவங்க செமிஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது என்னென்னா கராச்சி லாகூர்னு நீங்கள் அந்த ட்ரை சீரீஸு அதுக்கப்புறமா இப்போது நடந்த மேட்சஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இப்போது இவங்க மேட்ச்சிலேருந்து பங்களாதேஷ் நியூசிலாந்துலேருந்து சம் மேட்சஸ் வந்து ரவல்பிண்டியில் நடத்துகிறாங்க. ஸோ ரவல்பிண்டியில் கடைசியாக மேட்ச் நடந்ததுன்னா 2023 தான் நடந்திருக்கு. அதுக்கு அப்புறமா மேட்சஸ் வந்து நடக்கலை. இன் பிட்வீன் 2023 ஆர் 22 நடந்திருக்கும். ரொம்ப ஒரு கேப்புக்கு அப்புறம் தான் வந்து இப்போது மேட்ச் அங்கே நடத்துகிறாங்க. ஸ்டேடியம் அந்த பிச் ரிப்போர்ட் எல்லாமே ஃப்ளாட் உங்களுக்கு ட்ராக்கு தான். பேட்டர்ஸுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கக்கூடிய ட்ராக்கு. துபாயை தவிர்த்து இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி பாகிஸ்தானில் நடக்கிற எல்லா கிரவுண்ட்ஸ்லையுமே பேட்டர்ஸுக்கு தான் சாதகமாக இருக்குது. அதிகப்படியான பேட்டர்ஸாக நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக ஜெயிக்கலாம். இப்போ ஒரு பவுலர் 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்தால் கூட 90 பாயிண்டில் தான் நிற்கிறார். அதே ஒரு பேட்ரு 60 ரன் அடித்தா கூட அசால்ட்டாக அவர் அடிக்கிற 4-6க்கு ஏற்ற மாதிரி 150 பாயிண்ட் போய் நிற்கிறாரு. அதனால தான் நம்ம ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மேட்ச்சில் கூட நான் பர்ஃபெக்டாக கெஸ் பண்ணி தான் டீம் கொடுத்துருப்பேன். ஜாஸ் இங்கிலீஷ் வந்து பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் ஆனதுனால ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்டில் நிறையா கான்டெஸ்ட்டில் வந்து லாஸ் ஆச்சு. பட் பெண்டக்கட்டை நான் வைஸ் கேப்டனாக கொடுத்துருப்பேன். இதிலேருந்து நான் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா பேட்டர்ஸ்க்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணக்கூடிய கிரவுண்டு தான் பாகிஸ்தான் கிரவுண்டு. அதனால் நம்ம ஜெயிக்கணும்னா அதிகமான பவுலர்ஸை ட்ராப் பண்ணி பேட்டர்ஸ் எடுத்துகிட்டு போகிறது தான் கரெக்டான ஒரு ஆப்ஷன். பங்களாதேஷ் நியூசிலாந்து ஸோ யார் ஜெயிப்பான்றது உங்களுக்கு ஆரம்பத்திலே வந்து தெரியும். நியூசிலாந்து இப்போ ரீசெண்டில் இருக்க ஃபார்முக்கும் பங்களாதேஷ் இருக்க ஃபார்முக்கும் கிளியர் கட்டாக தெரியும். நியூசிலாந்து ஜெயிக்க தான் வாய்ப்புன்றது ரொம்ப அதிகம். பட் என்னென்னா பங்களாதேஷ் சம்டைம்ஸில் இந்த மாதிரி ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்சஸ் அதுக்கப்புறமா ஐசிசி T20 வேர்ல்டு கப்பு இதெல்லாம் பெரிய பெரிய டீமை திடீர்னு வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதை மட்டும் ஜஸ்ட் ஒரு 10% வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம யோசிச்சுக்கலாம். மற்றபடி 90% கண்டிப்பாக நியூசிலாந்து தான் ஜெயிப்பாங்க. பேட் பால் ஆப்பு டிடிஎஸ் ஜிஎஸ்டி ரெண்டுமே 100% கிடையாது. நீங்கள் வின் பண்ண உடனே வித்ட்ரா பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டிடிஎஸ்ஸே பிடிக்காமல் உங்கள் அமௌண்ட்டு கொடுப்பாங்க. இந்த போனஸ் தரோம் அது தரோம் இது தரோம் எதுவுமே கிடையாது. நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்போ ஜிஎஸ்டி கிடையாது. நீங்கள் வித்ட்ரா பண்ணுறப்போ டிடிஎஸ் கிடையாது. பர்ஃபெக்டான ஒரு ஆப், கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி லீடர் போர்டும் கொடுத்துட்ருக்காங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு. நீங்கள் வின் பண்ண அதுவும் கால்குலேட் பண்ணிட்டே வருவாங்க. நல்ல ப்ரைஸ் மணி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிவ் அவேஸும் கொடுக்குறாங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டெலகிராம் லிங்க் இருக்குது. 2K டெக்கன் ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நியூசிலாந்து பாகிஸ்தான். ஸோ இந்த ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரை சீரீஸ் அதெல்லாம் கிடையாது, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த ரவல்பிண்டியில் 2022 ஆர் 2023 நடந்த கடைசி மேட்ச்சு இவங்க ஆடின மேட்ச் தான். 2 மேட்ச் ஆடிருக்காங்க. அதில் தான் ஃபக்கர் ஜவான் கன்சிஸ்டண்ட்டாக 2 மேட்ச்மே 100 அடிச்சிருக்காரு. டேரல் மிச்சல் 2 மேட்ச்மே 100 அடிச்சிருக்காரு. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்கோர் கார்டு. அந்த அளவுக்கு ஃப்ளாட் ட்ராக்கு தான், பேட்டிங் ட்ராக் தான். எவ்வளோ ரன் அடித்தாலும் சேஸ் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு பேட்டிங் விக்கெட். ஸோ இப்போ ஆடுற நியூசிலாந்து பங்களாதேஷ் 2 டீமுக்கும் நியூசிலாந்து ஸ்ட்ராங் டீமாகவும் பங்களாதேஷ் வந்து வீக் டீமாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி யோசிக்க தோணும். இருந்தாலும் அதிகப்படியான பேட்டர்ஸை அந்த மிடில் ஆர்டர் பேட்டர்ஸை பங்களாதேஷ் தரப்பில் நம்ம எடுத்துக்கிறது பெட்ரு. இனிஷியல் பவர் பிளேயில் உங்களுக்கு வில்லியம் ஓரோக் அதுக்கப்புறமா மேட் ஹென்ரி 2 பேர் விக்கெட்ஸ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் மிடில் வரக்கூடிய பேட்டர்ஸ் இந்த முக்ஷிகுல் ரஹீமு இல்லை முகமதுல்லா இவங்கள மாதிரி பிளேயர்ஸ் கேம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். இங்கே கடைசியாக நடந்த 2 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டையும் எடுத்திருக்கேன், அவங்க முன்னாடி ஷோ பண்ணுறேன். நல்லா பாருங்கள். அதிகபட்சமே நசீம் சார் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இப்போதைக்கு இருக்க ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் படி ஒரு 60லேருந்து 65 பாயிண்ட் தான் கிடைக்கும். அதே வில்லியன் 86 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இப்போதைக்கு இருக்க ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் படி 86 ரன்லாம் அடித்தா ஒரு 150 பாயிண்ட் கிட்ட வந்து போயிடும். அதனால் பேட்டர்ஸ் தான் வந்து அதிகமான சாதகமாக இருக்குது. இன்னும் மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸில் வந்து மாற்றலை, ஃபேப்லோன் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சில ஆப்ஸ் வந்து அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை என்ன பண்ணுறாங்கன்றது தெரியல, பார்ப்போம். ஆடம் மில்லன் 2 விக்கெட்டு, ஃபக்கர் ஜமான் 117, இமாமுல்லாவுக்கு வந்து 60, டேரன் மிச்சல் மறுபடியும் 129, 113. இங்கே ஃபக்கர் ஜமான் 180 அடிச்சிருக்காரு. ஆர்எஸ்எஃப் 4 விக்கெட் எடுத்திருக்காரு.
இதுதான் வந்து ஸ்பின்னுக்கெலாம் பெரிய அளவில் ஹெல்ப் கிடைச்ச மாதிரி தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் ப்ளஸ் மீடியம் பேஸுக்கு தான் சப்போர்ட் இருக்க மாதிரி தான் தெரியுது இந்த விக்கெட்டை பார்க்குறப்போ. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டீம்ஸ்ன்றதை மேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிச்சு ரிப்போர்ட்டு ஆன் டைமில் கிடைக்கும், அப்டேட் பண்ணுறேன். இதுவரையும் ஓடியில் டோட்டல் மேட்ச் 10 மேட்ச் ஆடிருக்காங்க. ஹெட் டு ஹெட்டில் 8 மேட்ச் நியூசிலாந்தும், ஒரு மேட்ச் ரிசல்ட் இல்லாமையும், ஒரு மேட்ச் வந்து பங்களாதேஷ் ஜெயிச்சிருக்காங்க. டோட்டல் மேட்சஸ் வந்து இங்கே நடந்தது 26 மேட்ச் நடந்திருக்கு. அதில் பவுல் ஃபஸ்ட் பண்ண டீம் 14 முறையும், பேட் ஃபஸ்ட் பண்ண டீமும் 11 முறையும் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் 242. பட் 300 கிட்ட போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே இருக்கும். ஆனால் பங்களாதேஷ் ஃபஸ்ட் பேட் பண்ணாமல் நியூசிலாந்து ஃபஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா 300 தாண்டி போவாங்க. அதே பங்களாதேஷ் ஃபஸ்ட் பேட் பண்ணால் ஒரு 250க்குள்ளே அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஏன்னா இவங்களோட பவுலிங் நல்ல ஒரு பேஸ் அட்டாக் இருக்குது. மேட் ஹென்ரி கன்சிஸ்டண்ட்டாக கடைசி 10லேருந்து 12 மேட்ச் விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் விக்கெட் எடுக்காத மேட்ச்சே கிடையாதுன்ற மாதிரி தான் எடுத்திருக்காரு. முகமது ஷமி மாதிரியே லைன் அண்ட் லென்த் கரெக்டாக ஸ்டெம்புக்கு போடக்கூடிய ஒரு பவுலர். முகமது ஷமி அந்த விக்கெட்டில், துபாய் விக்கெட்டில் 5 விக்கெட் எடுத்தார் பங்களாதேஷ்க்கு எதிராக. இங்கே உங்களுக்கு மேட் ஹென்ரி எடுக்க முடியுமானா மினிமம் 3 விக்கெட் எடுக்க முடியும். அதுக்கான வாய்ப்புகளும் அதிகம்தான். சப்போஸ் ஃபஸ்ட்டு பங்களாதேஷ் வந்து பேட் பண்ணுறாங்கன்னா மேட் ஹென்ரி கேப்டனாக கொடுத்து கான்வே வைஸ் கேப்டன் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே செகண்ட் பவுல் பண்ணுறாருன்னா நியூசிலாந்து பேட்டர்ஸ்குள்ளே கேப்டன் கொடுக்குறது பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம பிளேயிங் 11 வந்து பார்த்துடலாம். தன்சீம் ஹாசன், சௌமியா சர்க்கார், நஜீபுல் ஹுசைன் சாண்டோ, முஸ்தபிசூர் முக்ஷிகுல் ரஹீமு, தௌஹீத் ஹிதாய், ஜக்கர் அலி, அப்துல் முகமதுல்லா, மெஹதி ஹசன் மிராஸ், முஸ்தபிசூர் ரஹ்மான், அடுத்ததான் வந்து தன்சீம் சகீபு, ரசாட் ஹுசைனு, டஸ்கின் அகமது. இதுதான் வந்து மோஸ்ட்லி உங்களோட பிளேயிங் 11 இருக்கும். ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. இந்த ஜக்கார் அலிக்கு பதிலாக முகமதுல்லா ஆடலாம். இங்கே வில்லியங் அவரோட பிளேஸை பிடிச்சிட்டாரு. வாய்ப்பே இல்லை அவரை ட்ராப் பண்ணுறதுக்கு. ரச்சின் ரவீந்திரா பெஞ்சில் தான் இருக்கணும். கான்வே, கெயின் வில்லியம்சன், டாம் லாத்தம், டேரல் மிச்சல், கிளென் பிலிப்ஸு, மைக்கேல் பிரேஸ்வெல், அடுத்ததான் மிச்சல் சாண்டனரு, மேட் ஹென்ரி. இதுவரையும் இவங்களுக்கும் பேட்டிங் இருக்குது. நேத்தன் ஸ்மித்துமே ஆல்ரவுண்டர் தான். ட்ரீம் 11 மேட்ச் நடக்கிறப்போ அங்கே பார்த்தீங்கன்னா பேட்டிங்லேயும் வந்து பயங்கரமாக ஆடுவார். அடுத்து வில்லியம் ஓரோக். மோஸ்ட்லி பெஸ்ட்டு டீம்ஸில் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நியூசிலாந்து ஒன் ஆஃப் த டீம் தான். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. பக்காவான ஒரு டீமு. ஃபைனல் போய் ஜெயித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அந்தளவுக்கு பாகிஸ்தான் கிரவுண்ட்ஸ் வந்து நியூசிலாந்துக்கு ஹோம் கிரவுண்ட் மாதிரி. அவ்வளோ மேட்சஸ் ஆடிருக்காங்க. அங்கே போய் தைரியமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு பயம் இருக்கும், அங்கே போய் ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய பேர் போக மாட்டாங்க. ஆனால் நியூசிலாந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் அங்கே போய் ஆடிருக்காங்க. அவங்களோட பிளேயர்ஸுமே வேறு அவங்க லீக்ஸ்லேயுமே ஆடுறாங்க, பாகிஸ்தான் லீக்ஸ்லேயும். ஸோ அதனால் அட்வான்டேஜ்ன்றது அதிகமாகவே இருக்கும் நியூசிலாந்துக்கு. இப்போ நம்ம பங்களாதேஷ் அடுத்ததாக வந்து நியூசிலாந்தோட ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ, செகண்ட் பேட் பண்ணுறப்போ யார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்றதை பார்ப்போம். ஆர்டர் வைஸாகவே போகலாம். கொஞ்சம் நீங்கள் முக்ஷிகுல் ரஹீம் போன மேட்ச் அவுட் ஆனதை நோட் பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் நல்ல பிளேயரு, ஒரு ஸ்டெடியாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். டாப் பிளேயர்லேயும் விக்கெட் கண்டிப்பாக போக தான் போகுது. முக்ஷிகுல் ரஹீம் இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் கீ. ஹிடாய் ஃபஸ்ட்டு தௌஹீத் ஹிதாய் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ டீசெண்டாக ஆடுவார். ஆனால் நீங்கள் இன்னும் நோட் பண்ணணும், மிடில் ஸ்பின்னர்ஸ் போட்டால் அவர் அடிச்சிடுவார். இது நல்ல பேஸ் அண்ட் பவுன்ஸில் மீடியம் பேஸில் அட்டாக் பண்ணாங்கன்னா ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம். நிறையா பேர் வந்து இவரை பிக் பண்ணுவாங்க. பட் பேஸ் அட்டாக்கை வச்சு அட்டாக் பண்ணால் ஈஸியாக அவுட் ஆயிடுவார். ஸோ முக்ஷிகுல் ரஹீமு அடுத்ததான் மெஹதி ஹசன் மிராஸ் இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஃபஸ்ட் ஆர் செகண்ட் நிறைய பேர் ட்ரா பண்ண வாய்ப்பு இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே கான்வே, டாம் லாத்தம், அதுக்கப்புறமா மைக்கேல் பிரேஸ்வெல், மிச்சல் சாண்டனர், இத்தனை பேர் லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க. ப்ளஸ் ரைட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராகவுமே நல்லா பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் தான் வந்து மெஹதி ஹசன் மிராஸ். ஷுவராக ஒரு 2 விக்கெட் எடுக்க முடியும். ஒரு 25 ரன்னாவது ஆடுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஒரு பெஸ்ட்டு பிக்கில் முக்ஷிகுல் ரஹீமும் அதுக்கப்புறம் மெஹதி ஹசன் மிராஸ் போகலாம். மோஸ்ட்லி நிறைய பேர் ஷாண்டோ அதுக்கப்புறம் ஹிடாயின் போகலாம். ஷாண்டோ ஸ்டார்ட் பண்ணுவார். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக ஃப்ளாப் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஒரு கேப்டனாக இருந்து ஒரு டீமுக்கு அதிகமாக பர்ஃபார்மன்ஸே பண்ணாமல் டக் அவுட் ஆன பிளேயர்னால் அது நஜீபுல் ஹுசைன் ஷாண்டோ தான். அந்த அளவுக்கு வந்து புவர் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. அடுத்த பிக் பார்த்தோம்னா ரஷாட் ஹுசைனு. பேட்டிங்லேயும் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடிடுறாரு. பவுலிங்கில் மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. ஸோ சப்போஸ் ஓரளவுக்கு நல்ல ரன்னை போட்டாங்க அப்படின்னா ஒரு டீசென்ட் பிக்கு தான். டஸ்கின் அகமது மினிமம் 44 பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். பேட்டிங் வந்தால் ஒரு 10 ரன். அடுத்து பவுலிங்கில் ஒரு விக்கெட் கண்டிப்பாக எடுப்பார். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் டெத்தில் போட்டு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கும். இம்பார்ட்டன்ட் பிளேயரு. அதேமாதிரி முக்ஷிகுல் ரஹீமு ஃபஸ்ட் பவுல் பண்ணால் கீ.
இதே செகண்ட் பவுல் பண்ணால் டஸ்கின் அகமதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. முஸ்தபிசுர் ரஹ்மான் வந்து தேவையில்லை. டஸ்கின் அகமதை தான் நம்ம மோஸ்ட்லி வந்து பிக் பண்ணிட்டு போகலாம் ஃபஸ்ட் ஆர் செகண்ட். இனிஷியல் பவர் பிளேலே கொஞ்சம் நல்லா பவுல் பண்ணி இந்த வில் யங் மாதிரி பிளேயர்ஸை அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ். நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட கரெக்டான அட்ரஸ். முன்னாடி நம்ம வின்னிங்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம், லாஸ்ட்னு அப்டேட் பண்ணியிருப்போம். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஸ்மால் லீக் வின்னிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ ரீசெண்ட் டைமாக அதுக்கான எல்லா ப்ரூஃப்மே இருக்குது. ஃபேப் 11 பேட் பால் 11க்கான வின்னிங்ஸை நம்ம போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுதான் நம்மளோட ஸ்மால் லீக் டீமுமே. இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்மால் லீக் டீம்னு மென்ஷன் ஆகியே இருக்கும். இதுதான் நம்ம ஸ்மால் லீக் டீம். இதில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. எஸ்ஐடி 20 ALT 20 BBL எல்லாமே வின்னிங் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி உமன்ஸ் மேட்ச்சுக்கும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வின்னிங்கிறது அப்படியே கொண்டு போவோம். அதனால் நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம்தான் ஒரு சில மாற்றங்கள் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி லாஸ் இருந்துச்சு, நான் அப்போயுமே சொல்லியிருக்கேன் லாஸ் ஆகிருக்குன்னு. இப்போ வின்னும் இருக்குது, அதையும் வந்து நான் சொல்லிடுறேன். ஒரிஜினல் செக் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதையும் நான் இந்த இடத்துல தெளிவாக வந்து சொல்லிடுறேன். நம்ம நேமை நியூசிலாந்து சைடு செகண்ட் பேட் பண்ணாங்கன்னா கான்வே ஒரு பெட்டர் கேப்டனைஸ் சாய்ஸ். அவரோட ரீசன்ட் ரெக்கார்டு எல்லாமே ஃபஸ்ட் பேட் பண்ணுறோம் ஃப்ளாப் ஆகி செகண்ட் பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடி இருக்கார். உங்கள் சைடில் மேண்டி ஹாசன் மிராஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணாலும் முஸ்தபிசுர் ரஹ்மான் அதுக்கப்புறமா டஸ்கின் அகமது தான் மோஸ்ட்லி பவுல் பண்ணுவாங்க. நல்ல ஒரு பேஸ் அண்ட் பவுன்ஸில் டஸ்கின் அகமது பவுல் பண்ணுவார். அதனால் ஈஸியாக கான்வே ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ செகண்ட் பேட் பண்ணால் சேசிங்கில் கான்வே பெட்டர் கேப்டனைஸ் சாய்ஸ். அதே இப்படி காம்பினேஷனில் கூட ட்ரை பண்ணுங்கள். மேட் ஹென்ரி கேப்டன், கான்வே வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்லி நிறைய பேர் மைக்கேல் பிரேஸ்வெல் அப்புறம் கெயின் வில்லியம்சன் இப்படி போவாங்க. பட் சப்போஸ் சேசிங் வந்தாங்க நியூசிலாந்து அப்படின்னா வைஸ் கேப்டன் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா எப்படியும் பங்களாதேஷ் வந்து கஷ்டம்தான் படுவாங்க, பெரிய அளவில் ஈஸியாலாம் ஆட முடியாது. மேட் ஹென்ரி இனிஷியல் பவர் பிளேயில் 2 விக்கெட் எடுக்க பார்த்தாலும் முடியாத பட்சத்துக்கு டெத்தில் போட்டு விக்கெட் எடுத்துருவார். மினிமம் 3 விக்கெட் எடுப்பார். ஸோ அந்த காம்பினேஷன். இது ஃபஸ்ட்டு பேட் பண்ணிட்டாங்க நியூசிலாந்து அப்படின்னா கெயின் வில்லியம்சன் கேப்டன் கொடுங்க. ஒரு மேட்ச் ஃப்ளாப் ஆனால் எல்லா மேட்சும் ஃப்ளாப் ஆக மாட்டார், கன்சிஸ்டண்ட்டாக ஆடுவார். ஸோ கெயின் வில்லியம்சன் கேப்டன், டேரல் மிச்சல் வைஸ் கேப்டன் போய் பாருங்கள். ஸோ இந்த காம்பினேஷன் பெட்டராக இருக்கும். இல்லை சேஃபாக போகணும் டபுள் ஆப்ஷன் கேட்டகரினா மைக்கேல் பிரேஸ்வெல்னு போய்க்கலாம். இதுதான் வந்து சூப்பரான ஒரு ஆப்ஷன். இவங்க தான் வந்து பெட்டர் சாய்ஸு. டிஃபரன்ஷியல் பிக்காக இப்போ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மிச்சல் சாண்டனருக்கு பதிலாக நேத்தன் ஸ்மித்தை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மிச்சல் சாண்டன் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப தான் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்போ அவரோட ரெக்கார்ட்ஸ் குறைவாக தான் இருக்குது. மோஸ்ட்லி நேத்தன் ஸ்மித்னால் யாரும் பிக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு 2 விக்கெட் எடுத்தால் கூட நமக்கு தான் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும். இல்லை பவுலிங் காம்பினேஷனில் ஹர்ஷித் ராணா ஒரு 3 விக்கெட்டு, இங்கே உங்களுக்கு முகமது ஷமி வந்து 5 விக்கெட் எடுத்த மாதிரி எடுப்பாங்கன்னா மேட் ஹென்ரி, வில்லியம் ஓரோக்குன்ற காம்பினேஷன்ஸில் கேப்டனைஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்க. நியூசிலாந்துக்கு ஃபேவராகவே மோஸ்ட்லி எல்லாமே கேப்டனைஸ் கேப்டன் கொடுக்குறது பெட்ரு. அதுதான் வந்து கரெக்டான ஐடியாவும் இருக்கும். சப்போஸ் ஃபஸ்ட்டு நியூசிலாந்து பேட் பண்ணிட்டாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மைக்கேல் பிரேஸ்வெல் வரைய எடுத்துக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் பவுல் பண்ணுறோம் மிச்சல் சாண்டர் மினிமம் 2 விக்கெட் எடுப்பார். மேட் ஹென்ரி எவ்வளோ பிளேயர்ஸை உங்களால் எடுக்க முடியுமோ அவ்வளோ பிளேயர்ஸை எடுத்துக்கிறது பெட்ரு. ஏன்னா விக்கெட்டு க்ளீன் பேட்டிங்காக இருக்கும். அப்போது டஸ்கின் அகமதோ முஸ்தபிசுர் ரஹ்மானோ என்ன தான் பவுல் பண்ணாலும் ஒரு விக்கெட் 2 விக்கெட் தான் எடுக்க முடியும். அதில் பாயிண்ட்ஸ் பெரிய அளவில் கிடைக்காது. இதே நியூசிலாந்து பேட்டர்ஸ் வரவங்களாம் 50 ரன் அடித்தாங்கன்னா கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் கிட்ட வந்து நமக்கு கிடைக்கும். பாயிண்ட் கால்குலேஷன்லேயும் ப்ளே பண்ணிக்கிறது பெட்ரு. என் சைடில் டீசன்ட் ஆப்ஷனாக முஸ்தபிசுர் ரஹீமு, மேண்டி ஹாசன் மிராஸ், ரஷாட் ஹுசைனு. ஸோ இவங்க தான் டீசன்ட் பிக்ஸு. மேபி அதிகபட்சம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னா டஸ்கின் அகமது தான் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் எடுத்துக்கோங்க. டெத்தில் போடுவார்ன்ற காம்பினேஷன். பட் பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக கிடைக்கும். மற்றபடி தன்சீம் ஹாசன், சௌமியா சர்க்கார், நஜ்முல் ஹுசைன் சாண்டோ இவங்கெல்லாம் வந்து பவர் பிளேயில் அந்த பவுலிங் அட்டாக்கை தாக்க பிடிச்சி ஆடுறது ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருக்கும். விக்கெட் க்ளீன் பேட்டிங் ட்ராக்காக இருக்குது, யார் போட்டாலும் யார் வேணால் பேட்டிங் ஆட முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு தன்சீம் ஹாசனோ சௌமியா சர்க்காரையோ ஒரு கேப்டனைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணுங்கள். சௌமியா சர்க்கார் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான், ரொம்ப வருடத்துக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்துருக்காரு. ஒரு ஜிஎல்ல கூட கேப்டனைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஸ்டைலிஷ் பிளேயரு, நல்லா பவுலிங்கும் கொடுத்தாங்கன்னா யூஸ் பண்ணிப்பார். ஏதாவது ஒரு சில டீமில் சௌமியா சர்க்காரை பிக் பண்ணி ஜிஎல் கேப்டனைஸ் கேப்டனாக கொடுங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பார்ப்போம். தன்சீம் ஹாசன் 4 மேட்சஸ் ஆடியிருக்காரு நியூசிலாந்து கூட, 12 ரன் தான் ஆவரேஜ். சௌமியா சர்க்கார் 17 மேட்ச் ஆடியிருக்காரு, 26 ரன் தான் ஆவரேஜ். ஸோ இவ்வளோ மேட்சஸ் வந்து இன் பிட்வீன் வந்து ஆடியிருக்காங்க ஓவரால். நஜ்முல் ஹுசைன் சாண்டோ 5 மேட்ச்சு, 38 ரன் ஆவரேஜ், ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஃபார்மு.
மேடி ஹாசன் 12 மேட்ச்சு 5 விக்கெட்டு. தௌஹீத் ஹிடாய் 7 மேட்ச்சு 80, மொத்தமே 16 ரன் தான் ஆவரேஜ். முக்ஃபீகுர் ரஹீம் 34 மேட்ச்சு 27 ஆவரேஜ். அடுத்ததாக டஸ்கின் அகமது 9 மேட்ச்சு 8 விக்கெட்டு. அடுத்ததாக 3 விக்கெட்டு சகீபு. முஷஃபிர் ரஹ்மான் 17 மேட்ச்சில் 22 விக்கெட். வில் யங் 8 மேட்ச் 51 ரன் ஆவரேஜ். வென்யூலையும் நல்ல ஆவரேஜ் தான். பட் அந்த இனிஷியல் பவர் பிளேயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகிறப்போ கஷ்டப்படுறதுக்கான சான்ஸ் இருக்கும். அதேமாதிரி இன்கன்சிஸ்டன்ட் பிளேயர் தான் வில் யங்கும். கான்வே 4 மேட்ச்சில் 67 ரன் ஆவரேஜ். சேசிங்கில் பெஸ்ட்டு கேப்டன் கேப்டன் சாய்ஸு. கெயின் வில்லியம்சன் 62 ரன் ஆவரேஜ். ஹெட்வெயிட்டில் 12 மேட்ச்சில் சூப்பரான ஒரு ஆவரேஜ். டேரல் மிச்சல் 4 மேட்ச்சில் 200. வென்யூவில் 2 மேட்ச்சில் 242. 200 அடிச்சிருக்காரு இந்த கிரவுண்டில் ஆடின 2 மேட்ச்சுமே. ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கேப்டன் கேப்டனாக கொடுங்க. டாம் லேத்தம் 56 ஆவரேஜ். வென்யூவில் 59. மிச்சல் சாண்டர் 13, ஹெட்வெயிட்டில் 15 விக்கெட்டு. மேட் ஹென்ரி 9 மேட்ச்சில் 17 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்வெயிட்டில் மட்டும். மிகப்பெரிய ஒரு கீ. ஓப்பனிங்கில் பேட் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டம் இவருக்கு எதிராக. வில்லியம் ஓராக்கு 3 மேட்ச் ஆடிருக்காரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்வெயிட். இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெட்வெயிட் வென்யூ ஸ்டார்ட்டு. ஒரு சிலர் மட்டும்தான் வென்யூவில் ஆடிருக்காங்க. அதேமாதிரி இதையும் தெளிவுபடுத்திடுறேன். டோட்டல் மேட்ச் 10 ரீசெண்டாக ஆடின 10 மேட்ச் தான். அதிகமான மேட்சஸ் தான் ஆடிருக்காங்க ஹெட்வெயிட்டில். அதை நான் எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதையும் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ ஜிஎல் கேப்டன் வைஸ் கேப்டனில் டேரல் மிச்சலு. அடுத்ததாக கிளென் பிலிப்ஸு ட்ரை பண்ணுங்கள். டிஃபரன்ஷியல் பிக்காக நேத்தன் ஸ்மித்து. சேம் இந்த ஜிஎல் கேப்டன் வைஸ் கேப்டனில் சௌமியா சர்க்கார் ஹை ரிஸ்க்கு, ரொம்பவுமே ரிஸ்க்கு. டஸ்கின் அகமது. சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டனில் இந்த சைடில் மேடி ஹாசன் ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் இந்த சைடில் கெயின் வில்லியம்சன், கான்வே, மேட் ஹென்ரி இவங்கெல்லாம் பெட்டர் சாய்ஸ். மைக்கேல் பிரேஸ்வெல்லியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறைய லெஃப்ட் ஹேண்டர் இருக்கப்போ ஓப்பனிங் ஸ்பெல்லே விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். WPL இப்போதைக்கு நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 மேட்ச்சுக்கு அப்புறம் ஏதாவது கிளிக் ஆச்சுன்னா டீம் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி பர்ஃபெக்டாக தான் போயிட்டுருக்கு. நான் நியூ ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டமில் ப்ளே பண்ணுறதுனால ஃபேப் 11ல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. சப்போஸ் நீங்கள் பேட் பால் 11ல் அதே டீமை ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் கூட ஒர்க் ஆச்சுன்னா ஓகே தான். பட் ஓரளவுக்கு டீசன்ட் வின் தான் கிடச்சிட்ருக்கு. ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணுன்னாலும் பண்ணி கூட ப்ளே பண்ணிக்கோங்க.